Dear students, this is the video for 12th Commerce, Chapter 11, Employee Selection Process. In this lesson, first we are going to learn what is selection. Selection is the process of choosing the suitable person for the vacant position in the organization. ஆர்கனைசேஷனில் வேக்கண்ட் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான், அதுக்கு செய்யக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் தான் செலெக்ஷன். Then next we are going to see definitions of selection. Definition. Here we have two definition. One is Dale Yoder. Second one is David and Robbins definitions. First, Dale Yoder definition. Selection is the process in which the candidate for employment are divided into two classes. Those who are to be offered employees and those who are not. எதுக்காக செலெக்ஷன் பண்ணுறாங்க? எம்ப்ளாயியை யாரை செலக்ட் பண்ணலாம், யாரை வேணான்னு சொல்கிறது. இதுக்கு செய்யக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் செலெக்ஷன் அப்படின்னு யார் சொல்கிறா? டேல் யோடர். ஓகே. செகண்ட், டேவிட் அண்ட் ராபின்சன்ஸ் ஸ்டேட் that selection is the managerial decision making process to predict which job applicants will be successful if hired. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜாப் அப்ளிகண்ட்டை அந்த ஜாபுக்கு எப்படி ஹையர் பண்ணுற அதுக்காக வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? டேவிட் அண்ட் ராபின்ஸ். ஓகே. Next, steps in employee selection process. First step, application blank. In the application blank அப்படின்னா a company provide pre-printed application form or இல்லைனா வெப்சைட்லேருந்து அவங்க என்ன செய்துக்கலாம், டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுதான் அப்ளிகேஷன் blank. Second one is scrutinizing the application. First, scrutinize அப்படின்னா என்னது? உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பேன் பாருங்கள். Scrutinize means to look at or verify something minutely, very minutely. ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குது. இந்த அப்ளிகேஷன்லாம் வரும் இல்லையா, இந்த எம்ப்ளாயி ஏஜென்சி வந்து எல்லாரையுமே என்னது, எல்லா அப்ளிகேண்ட்டுனுடைய அப்ளிகேஷனையும் பார்த்து இன்டர்வியூக்கெல்லாம் கால் பண்ண முடியாது. ஸோ ஹின்ஸ் த செலெக்ஷன் ஹேஸ் டு evaluate some criteria to shortlist the number of applicant for the interview. அதுக்கு பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்க்ரூட்டினைசிங் தி அப்ளிகேஷன். தேர்டு, செலெக்ஷன் டெஸ்ட். தேர்ட் என்ன செய்யணும்? வேரியஸ் டெஸ்ட் ஆர் கண்டக்டட் டு என்ஷூர் வெதர் த கேண்டிடேட் possess the necessary qualification to fit into the various position in the organization. ஃபிட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் வைக்கிறது தான் செலெக்ஷன் டெஸ்ட். இப்போ இந்த செலெக்ஷன் டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். Now we are going to learn selection test. The selection test have divided into two. One is ability test, another one is personality test. Okay, இந்த ability testல என்னென்னலாம் இருக்குது? aptitude test, achievement, intelligence, judgment test. personality testல பார்த்தீங்கன்னா interest, personality, projective, attitude test. Okay, first we are going to learn ability test. Ability means ஒரு கேண்டிடேட்டோட ஸ்கில், மென்டல் ஆப்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ், இன்டெலிஜென்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் எபிலிட்டி டெஸ்ட். இந்த எபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபஸ்ட் கேட்டகரி ஆப்டிடியூட் டெஸ்ட். தட் மீன்ஸ் மெஷர் த செட் ஆஃப் ஸ்கில் ரெக்யர்ட் த பர்ஃபார்ம் எ கிவன் ஜாப். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு we have aptitude test is measured in 12 ways. They are all: first one is numerical reasoning test, verbal reasoning test, inductive reasoning test, mechanical reasoning test, diagrammatic reasoning test, spatial reasoning test, situational judgment test, mental arithmetical test, vocabulary test, number skewness test. இந்த மாதிரி 12 waysல ஒரு கேண்டிடேட்டோட ஆப்டிடியூட் என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணும். செகண்ட் ஒன், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். தட் மீன்ஸ் கெப்பாசிட்டி டு அச்சீவ் த பர்டிகுலர் இன் எ பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களோட
ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அவங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க அவங்களோட ஜாபில் அப்படின்னு வைக்கக்கூடிய டெஸ்ட். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, டிரைவர் மே பி ஆஸ் டு டிரைவ் எ வெஹிக்கல் டு டெஸ்ட் இஸ் டிரைவிங் எஃபிஷியன்சி பார்க்குறது அவங்க ட்ரைவ் பண்ணி காட்ட சொல்லலாம். இது மாதிரி வைக்கக்கூடிய டெஸ்ட் பேர் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ட் டெஸ்ட். It measured a variety of mental ability and individual capacity of the candidate. இதோட மெயின் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனோட இன்டெலிஜென்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் த presence of mind and reasoning capacity of the கேண்டிடேட். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு லேர்ன் பர்சனாலிட்டி டெஸ்ட். திஸ் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் நான் இன்டலெக்சுவல் ட்ரைட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். இட் இஸ் டிவைடட் இன்டு 4 கேட்டகரி இல்லையா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த கேண்டிடேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு தான். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான ஜாபை ஆர்கனைசேஷன் கேன் பி அசைன் இல்லையா, கொடுக்க முடியும். அதுக்காக வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். செகண்ட் பர்சனாலிட்டி இன்வென்டரி டெஸ்ட். இந்த மெத்தடில் used to find out the candidate traits like interpersonal rapport, dominance, introvertness, extrovertness, self-confidence. இதெல்லாம் ஒரு கேண்டிடேட்டுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவர் ஆளுமை செய்வார் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேர் தான் என்னது, பர்சனாலிட்டி இன்வென்டரி டெஸ்ட். Third one, projective test. This measures the candidate's value, attitude, apprehensive, personality, etc. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். தட் மீன்ஸ் செயல் திறன் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் டெஸ்ட். ஆட்டிடியூட் டெஸ்ட் மீன்ஸ் மனோபாவ செயல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய மாரல் ஸ்டடி, வேல்யூ ஸ்டடி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜாபுக்கு செலக்ட் பண்ணால் அந்த ஜாபில் அவங்க எந்த அளவுக்கு சரியாக இருப்பாங்க, அதை மெஷர் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட். அது அவங்களுடைய மாரல் வேல்யூ எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட். திஸ் மெஷர் த கேண்டிடேட் டெண்டன்சிஸ் டுவர்ட்ஸ் த பீப்புள், சிச்சுவேஷன், ஆக்ஷன் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ். இதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட் பேர் தான் ஆட்டிடியூட் டெஸ்ட். ஆட்டிடியூட் ஆஃப் த கேண்டிடேட், டு ஃபைண்ட் அவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் த candidates. Okay, these are all the tests for selection process. Next we are going to learn factors influencing selection process. There are 5 factors: nature of post, number of candidate, selection policy, cost factor, budget, level of 3 E's. What is E? E means educational qualification, experience and exposure. First, nature of post. நேச்சர் ஆஃப் போஸ்ட் வச்சு தான் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸே நம்ம பண்ண முடியும். எந்த போஸ்ட்டுக்கு நம்ம இப்போ அப்ளிகண்ட்டை தேடுறோம் அதை வச்சு தான். தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் வெரிஸ் அக்கார்டிங் டு த டைப்ஸ் ஆஃப் பர்சன் டு பி ரெக்ரூட்டட். ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா ஜாபுக்கும் அந்த போஸ்ட்டை வச்சு தான் வேரி ஆகும். செகண்ட், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் ஆர் அப்ளை த போஸ்ட், எத்தனை பேர் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அதை வச்சு. த செலெக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் டு த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் தி போஸ்ட். இன் கேஸ் ஆஃப் மெனின்னு அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ். இல்லை கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்னது, ஷார்ட் லிஸ்டிங் நீட் டு பி டன். ஓகே, அதிகமாக அப்ளை பண்ணாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் அதை என்ன செய்யணும், குறைக்கணும்.
அந்த மாதிரி என்ன ப்ராசஸை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். தென் செலெக்ஷன் பாலிசிஸ், இட்ஸ் வந்து கம்பெனியோட பாலிசியில் ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரியான செலெக்ஷன் பாலிசிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. த செலெக்ஷன் பாலிசிஸ் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் interrelated. For example, some organization go for selection process while some organizations go for shorter method. லாங்கர் மெத்தடு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க ஷார்ட்டட் மெத்தடாக ஃபாலோ பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் த செலெக்ஷன் பாலிசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், காஸ்ட் ஃபேக்டர் ஆர் பட்ஜெட். இப்போ லாங்கர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஹையர் காஸ்ட்டு, அதிகமாக செலவாகும். அப்போ எந்த ஆர்கனைசேஷன் அதாவது வந்து என்னது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க லாங்கர் செலெக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த கம்பெனி வந்து அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்னு இருக்கவங்க, தே ஃபாலோ த ஷார்ட்டர் த செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே. நெக்ஸ்ட், லெவல் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த 3 E's அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா, சில ஜாபுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கணும். அது வந்து சில பேர் மட்டும்தான், சில கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், ஆர்கிடெக்ட், ட்ரெஷரர், இந்த சிஇஓ. ஓகே, இந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஷார்ட்டர் அஸ் ஒன்லி ஃபியூ கேண்டிடேட்ஸ் கம்ப்ளீட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன். இப்போ இதுக்கு எந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் ஈஸியானதோ அதை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஷார்ட்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் இதுக்கு ஓகே அப்படின்னா அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ த செலெக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட் அப்பான் த 3 E's. ஓகே, these are all the factors influencing the selection process. ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டு, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. தேங்க்யூ சில்ட்ரன்.